ரைட். அனிச்சை செயல் நான் வாலண்ட்ரி, அதாவது நம்மளோட நீங்கள் நினைக்காமே அது நடந்துடும். சரியா? நீங்கள் நினச்சி நடந்தது அப்படின்னா அது வாலண்டியர். இது நான் வாலண்டியர். அனிச்சை செயல் என்பது தன்னிச்சையாக ஒரு தூண்டலுக்கு பதில் விளைவாக நடக்கும் எதிர்வினையாகும். தன்னிச்சையாக தூண்டலுக்கு அனிச்சை செயல். இச்சை அப்படின்னா நீங்கள் விரும்பி செய்கிறது, அனிச்சைனா அப்படியே ஆப்போசிட். இங்கிலீஷில் இச்சை அப்படின்னா வாலண்டியர், அனிச்சைனா நான் வாலண்டியர். அதில் 2 டைப் இருக்காமா. எளிய அல்லது அடிப்படையான அனிச்சை செயல். உள்ளார்ந்த கற்று உணராத, நம்ம கற்றுக்க மாட்டோம், அதுவாக நடக்கும். கண்ணில் தூசு விழும் பொழுது இமைகள் மூடுதல், அதெல்லாம் எளிய. தும்முதல், அதுவா நம்மளாம் நினச்சா தும்புகிறோம் இல்லை, அதுவே தும்முதல் வந்துடும். இருமுதல், கொட்டாய் விடுதல், இதெல்லாம் சிந்திக்காமலே நடக்கும். இதுக்கு பேர் என்னது? எளிய அடிப்படையான அனிச்சை செயல். நம்ம எதுவும் கற்றுக்க மாட்டோம், ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். வாங்க வாங்க. சிம்பிள் அண்ட் பேசிக் ரெஃப்ளெக்ஸ். அடுத்தது பெறப்பட்ட, ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, குறுக்க திடீர்னு ஒருத்தன் வந்துட்டான், நீங்கள் சொல்லி பிரேக் போடுவீங்களா? சைக்கிளோ பைக்கோ ஆனால் கற்றுக்கும் போது தானே பண்ணியிருப்போம். நீங்களே பிரேக் பிடிக்கிறது இதெல்லாம் நீங்களே ஆர்டர் போட்டு தான் செய்வீங்க. அது டெய்லியும் ஓட்ட ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்? எவனாவது குறுக்க வந்தால் ஆட்டோமேட்டிக்காக எப்படி பிரேக் அடிச்சுன்னே தெரிலடா அப்படின்னு சொல்லுவோம். அதில் பெறப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல். அதான் நீ எதை வேணாலும், இப்போ கேம் ஒன்று கற்றுக்கிறியா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பால் போட்டாக்கா இந்த மாதிரி அடிக்கணும், இந்த மாதிரி பால் போட்டால் இந்த மாதிரி அடிக்கணும், அதே மாதிரி பால் போட்டு அடிச்சுட்டே இருப்போம். ஓகேவா? அது பெற்ற என்னது? அதுவுமே அதே மாதிரி தான். அந்த ஸ்பான்டேனியஸாக அதுவே முடிவெடுத்துரும். பட் நீ என்ன ப்ராக்டிஸ் மூலியமாக அதை கொண்டு வந்த, அது கட்டுப்படுத்தப்பட்ட. இவ்வகையான அனிச்சை செயல் கற்றல் அல்லது பயிற்சி மூலம், அதாவது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் பழக்கம் ப்ராக்டிஸ் தான். ஹார்மோனியம் வாசித்தல், இசை குறிப்புகள், கட்டை அழுத்துவது, கையில் வாசிக்கிறாங்கள, பாட்டை கேட்டுட்டு வாசிச்சுட்டு இருப்போம், டான்ஸ் போடுறது, எல்லாமே அதே மாதிரி தான். தொடர்ச்சியான பயிற்சி மூலமே இதனை மேற்கொள்ள முடியும். இது போன்ற ஏதேனும் சில எடுத்துக்காட்டுகள் ஓகே ரைட். பெரும்பாலான அனிச்சை செயல்கள் தண்டுவடத்தினால் கண்காணிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகின்றன. எனவே இவை தண்டுவட அனிச்சை செயல். தண்டுவடமே முடிவெடுத்துருன்னு பார்த்தோம்ல அவங்க. இப்போ பெரும்பான்மையான அனிச்சை செயலை யார் கட்டுப்படுத்துகிறாங்க? தண்டுவடம், மூளை கிடையாது. நரம்பு செல்களிடையே நடைபெறும் தூண்டல் துலங்கல் அனிச்சை செயல் பாதையில் அனைத்தும் ஒருங்கிணைந்த அனிச்சைவில் என வேணாம் விட்டுருங்க, இது தேவையில்லை. சூடான தட்டினை நாம் தொடும்போது நமது உடலில் நடைபெறும் செயல்பாடுகளை எப்படி நடக்குது அப்படின்றாங்க. சூடான பொருள் டக்குன்னு பாத்திரத்தில் கை வைக்கிறோம், சுட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு எடுத்துக்குவோம். அதான் சொல்கிறாங்க. அப்போ தொடு உணர்வு மூலியமாக என்ன ஆகுது? வெப்ப உணர்வு ஏற்பிகள் உடம்புக்குள்ளே எக்ஸ்ட்ரா என்ன அது வெப்பம் உள்ளே வருது அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்குது. தண்டுவடத்துக்கு இத்தகவல் உணர் நரம்பு செல்கள் மூலம் கடத்தப்படுது. உணர்வு ஏற்பிகள் வெப்பம் கிடச்சிருச்சின்னு சொல்லுது. இது நேராக தண்டுவடத்துக்கு போகுது. இங்கே பாருங்க, தண்டுவடம் முள்ளெலும்பு இருக்குல்ல, அது உள்ளே இருக்கும் பார்த்துருக்கோம். சாம்பல் நேரத்தில் இருக்கிறது நடுவில் ஹெச் ஷேப்பில் அதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்ஃபர்மேஷன் போகுது, அது டக்குன்னு என்ன பண்ணுது? மூளைக்கெல்லாம் போகலை, இங்கே உள்ள தசையை இயக்கிறது யார்? நரம்பு தானே. உடனே என்ன சொல்லுது? டக்குன்னு சுருங்குன்னு சொல்லுது. டக்குன்னு சுருங்கி கை இழுத்து
அதான் போட்டிருக்கான். தண்டுவடமானது துண்டல்களை பகுத்தறிந்து உரிய துலங்கலைகளை கட்டுப்படுத்தும் மையத்தின் நரம்பு செல் மூலமாக இயக்க நரம்பு செல்களுக்கு கடத்துகிறது. தண்டுவடம் பிறப்பிக்கும் கட்டளைகளை இயக்க நரம்பு செல்கள் நமது கைகளுக்கு எடுத்து செல்வது. இயக்க நரம்பு செல் நல்லது, தசைகளை இயக்குறாங்க இல்லையா, அந்த செல்லு. இங்கேருந்து போகிறது தூண்டல் செல்கள், தூண்டல் நரம்பு செல்கள், இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகிறது. சரியா? உணர்வு நரம்பு செல்கள், தூண்டல் நரம்பு செல்கள். தண்டுவடம் என்ன பண்ணுது? இயக்க நரம்பு செல்லுக்கு ஆர்டர் போடுது. இயக்க நரம்பு செல்லு தசைக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு போகுது. புற அமைவு நரம்பு மண்டலம், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். மூளை, தண்டுவடம் ரெண்டு பார்த்துட்டோம். அப்புறம் அனிச்சை செயல் பார்த்துருக்கோம். அனிச்சை செயலில் பெரும்பாலும் யார் செய்கிறா? தண்டுவடமே ஆர்டர் போட்டுரும். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போது மூளை தண்டுவடத்துலேருந்து மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் செல்லக்கூடிய கை, கால், மூஞ்சி, சரியா, எல்லா உறுப்புக்கும் செல்லக்கூடிய நரம்பு மண்டலத்தை பார்க்குறோம். மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து உருவாகும் நரம்புகள் புற அமைவு நரம்பு மண்டலத்தை உருவாக்குகிறார். வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்க. புற அமைவு, மைய அமைவு, மைய நரம்பு மண்டலத்திலேருந்து பிரிஞ்சு போகிறது, அதானது புற அமைவு. மெயின் ரோட்டிலேருந்து சந்து பந்தெல்லாம் போகுதுல, அது மாதிரி இதெல்லாம் சந்து. அவர் பைபாஸ், மைய நரம்பு மண்டலம் அப்படி வச்சுக்கோங்க. மூளையிலிருந்து உருவாகக்கூடிய நரம்புகள் மூளை நரம்புகள் அல்லது கபால நரம்புகள். மூளையிலேருந்து எங்கெல்லாம் போகும்? கண், காது, மூக்கு, மூஞ்சி, உங்கள் தசையெல்லாம் இருக்குல்ல. நீங்கள் சிரிக்கிறதுக்கே நரம்பு ஆர்டர் போட்டால் தான் சிரிக்க முடியும். சிரிக்கும் பொழுது என்ன ஆகும்? தசை, முகத்தில் உள்ள தசை சுருங்கும். சிரிப்பு வந்து ரொம்ப நல்லது. தண்டுவடத்தில் இருந்து உருவாகும் நரம்புகள் தண்டுவட நரம்புகள், கபால நரம்புகள். 12 இணை கபால நரம்புகள் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க. சில கபால நரம்புகள் உணர்ச்சி நரம்புகளால் செயல்படுது, சிரிக்கிறது அதெல்லாம். உணர்வு உறுப்புகளிலிருந்து நரம்பு துண்டல்களை மூளைக்கு எடுத்து செல்லுது. உணர்வு உறுப்பு எது எது இருக்குது? மூஞ்சியில் உணர்வு உறுப்பு எது எது? வார்த்தையை புரிஞ்சாவே போதும். உணர்தல், வெளியில் உள்ள விஷயங்களை உணர்தல். மூஞ்சில் இருக்கக்கூடிய உணர்வு உறுப்புகள் எது எது? கண், மூக்கு, காது, நாக்கு, தோல், 5 இருக்கு மூஞ்சில். சரியா? மற்ற உடம்பு முழுவதும் என்ன இருக்குது? ஒரே ஒரு உணர்வு உறுப்பு தான் இருக்குது. என்னது? தோல் மட்டும்தான், தொடு உணர்வு. கண் எதை எடுத்துகிட்டு போகும்? லைட்டை. ஃபிசிக்ஸில் பார்ப்போம் அதை பற்றி. காது சவுண்டு, தமிழில் இது ஒலி, இது ஒலி. ஓகேவா? ரைட். பார்வை நரம்புகள், கண்ணில் இருக்கிறது பார்வை. இவற்றுள் சில நரம்புகள் கண் கோலம் சுழல்வதற்கு உதவி புரியுதாமா. பார்வை நரம்புகள். கண் இருக்குல்ல, சுத்தத்தில் கண் இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்ப, இதெல்லாம் அதுக்கு யூஸ் ஆகுதாம். மேலும் கண்ணில் உள்ள தசை நார்கள், விழித்திரையின் தசை நார்கள், கண்ணீர் சுரப்பி ஆகியவை செயல்புரிவதற்கு இந்நரம்புகள் யூஸ் ஆகுது. தசை நார்கள், கண்ணில் இருக்கக்கூடிய தசை நார்கள், கண்ணீர் சுரப்பி, விழித்திரையில் இருக்கக்கூடிய, விழித்திரை எங்கே இருக்கும்? உள்ள ஒளி என்ட்ரானோன்னா பின்னாடி போய் அதில் படும் விழித்திரை. விழித்திரையில் பிம்பம் எப்பயுமே எப்படி விழுகும்? ஃபிசிக்ஸ் முடித்தவங்க தலைகளாக விழுந்தால் என்ன பிம்பம்? அது மெய் பிம்பம். தலைகளாக விழுந்தால் தான் மெய் பிம்பம். நேராக இருந்தது, கண்ணாடியில் முகம் பார்க்குறவங்கள என்ன பிம்பம்? அது ஃபிசிக்ஸ் முடித்தவங்க மாய பிம்பம். நேராக இருந்தால் மாய, இடவள மாற்றா தெரியும். ஆமாம், ரைட். சரி, அப்போது பார்வை நரம்புகள் எது எதுக்கு யூஸ் ஆகுது? பார்வை நரம்புகள்
ஒளி எடுத்துகிட்டு போகும், ஒளி கடத்துறதுக்கு யூஸ் ஆகும். அது போக கண் கோலம் சுழல்வதற்கு, கண் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு, அதோட தசை நார்கள், விழித்திரையில் இருக்கக்கூடிய தசை நார்கள், கண்ணீர் சுரப்பி இவங்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கு யார் உதவுறாங்க? அந்த கண்ணில் பார்வை நரம்புகள் யூஸ் ஆகுது. எக்ஸ்ட்ரா ஒர்க் என்னன்னு கேட்கலாம். தண்டுவட நரம்புகள். சரி, இப்போ கபாலத்தில் இருக்கக்கூடிய இணை நரம்புகள் எத்தனை? 12 இணை. 12 இணை. இணைனா அர்த்தம் ஜோடி. இந்த கண்ணுக்கு ஒன்று, லெஃப்ட்டு கண்ணுக்கு ஒன்று, ரைட்டு கண்ணுக்கு ஒன்று, லெஃப்ட்டு காதுக்கு ஒன்று, அந்த மாதிரி மொத்தம் 12 ஜோடி இருக்காம கபால நரம்புகள். தண்டுவட நரம்புகள். கிரேனியல். கபாலத்துக்கு இன்னொரு இங்கிலீஷில் என்ன? கிரேனியல். இங்கிலீஷ் வார்த்தை 15 கொஸ்டின் வருதா டிஎன்பிசியில்? மொழிபெயர்ப்பு 10-15 இருக்கும், பார்த்துக்கோங்க. கிரேனியல் லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய வார்த்தைகள், ஆங்கில வார்த்தை தெரிஞ்சிருக்கணும். கிரேனியல் நர்வ்ஸ் 12 பேர்ஸ், 12 பேர்ஸ். ஸ்பைனல் நர்வ்ஸ், ஸ்பைனல் கால்லேருந்து பிரிஞ்சு போகிறது, கை கால் எல்லாத்துக்கும் உடம்புக்கலாம். அது மொத்தம் எத்தனைவா? 13 பேர்ஸ். ஸ்பைனல் நர்வ்ஸ், தண்டுவட நரம்புகள். என்னடா இது 31? 13 சொல்லிட்டேனா? சரி, 31 தண்டுவட. ஒவ்வொரு தண்டுவட நரம்பும் கீழ்ப்புற உணர்ச்சி வேர்களையும் மேற்புற இயக்க வேர்களையும் கொண்டு உள்ளது. கீழ்ப்புற உணர்ச்சி வேர்னா என்ன அர்த்தம்? உணர்வு எடுத்துகிட்டு போகிறவங்க. சரியா? இப்போ தொடுறோமா, அதை எடுத்துகிட்டு போகிறது. மேலேருந்து என்ன வரும்? ஆர்டர் வரும், அதான் இயக்க நரம்பு. மேலேருந்து வர்றது இயக்க நரம்பு, கீழேருந்து போகிறது உணர்ச்சி நரம்பு, சென்சரி நர்வு. அடுத்தது இது லோகோமோட்டிவ். மேற்புற தண்டுவட நரம்பு வேர்கள் தூண்டல்களை தண்டுவடத்தை நோக்கி கடத்தும்படியும் கீழ்ப்புற தண்டுவட நரம்பு வேர்கள் தண்டுவடத்திலிருந்து வெளிப்புறமாக கடத்தும்படியும் அமைந்துள்ளது. இந்த உள்டாவாக போட்டிருக்கான்ல. சரி, அதான் ஒன்று இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகுது, இன்னொன்று என்ன பண்ணோம்? ஆர்டர் போடுறது. அவ்வளோதான். அப்படி நான் வச்சுக்கோங்க. தானியங்கி நரம்பு மண்டலம் இப்போ தான் பார்த்தோம். உள்ளுறுப்பு நரமண்டலம் என்றும் அழைக்கப்படுகிறது. உள்ளுறுப்புகள் இருக்குல்ல, அவங்க ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. இதையெல்லாம் இருக்குல்ல, அதுவாக துணிங்கி இதாகி இவற்றில் பாருங்க எத்தனை உறுப்பு இருக்குது. உள்ள பரிவு நரம்புகளும் எதிர்பரிவு நரம்புகளும் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்பட்டு தமது உடல் உறுப்புகளின் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துகின்றன. இவ்விரு நரம்புகளும் எதிரெதிராக செயல்பட்டு நமது உடலில் உள்ள உறுப்புகளை மிக துரிதமாக செயல்பட வைப்பதன் மூலம் உடலை சமநிலையில் வைக்கிறது. பரிவு எதிர்பரிவு நரம்புகள். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். இதய துடிப்பை அதிகரித்தல். தேவைன்னா இதய துடிப்பை இவங்க பரிவு எதிர்பரிவு செய்கிறவங்க உமிழ்நீர் சுரப்பை தூண்டுதல் அவங்களே செஞ்சுருவாங்க. பார்த்தோமா? கண் மாம்பழம் பார்க்குறோம், கண் ஒளி எடுத்துகிட்டு போகுது, மாம்பழம் இருக்குடா, என்ன பண்ணு? உமிழ்நீர் போயிட்டு சுரப்பியை தூண்டி விடும், சுர அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இதய துடிப்பை குறைத்தல், இதய துடிப்பை அதிகரித்தல், இதெல்லாம் தேவைக்கேற்ற மாதிரி. ஏதோ ஒன்று பார்க்குற, திடீர்னு சிங்கத்தை பார்த்துட்ட என்ன ஆயிரும்? இதய துடிப்பு அதிகமாகிடும். அந்த மாதிரி ஹார்ட்டே நின்று போச்சுப்பா எனக்கு ஒரு செகண்டு, பயந்துட்டோம்னா ஒன்று இது நடக்கலாம், அது நடக்கும். அதெல்லாம் நுரையீரல் மூச்சுக்குள்ளனை சுருங்க செய்தல், விரிவடைய செய்தல், மாற்றி மாற்றி ஆப்போசிட்டு. சரியா? அடுத்தது இதெல்லாம் வந்துட்டு என்னது? யார் செய்கிறா? தானியங்கி நரம்பு மண்டலம் அவங்க செய்கிறாங்க. அடுத்தது பெரிஸ்டாலிக் இயக்கத்தினையும் சுரத்தலையும் தூண்டுதல். இரைப்பை இது இருக்குல்ல, அதை தூண்டுறது. இரைப்பை
சுரத்தில் ஒரு சில டைம் குறைக்கும் இதெல்லாம் அப்படி. அதுமாரி பித்த நீர் வெளியேற்றத்தை தூண்டுதல். எப்போ பித்த நீர் வெளியேறும்? எங்கேருந்து வெளியேறும்? பித்த நீர் பையிலேருந்து வெளியேறும். எப்போ வெளியேறும்? இறைப்பையிலிருந்து உணவு சிறுகுடலில் என்ட்ராகும் பொழுது. சிறுகுடலினுடைய முதல் பாட்டு எதுன்னு பார்த்தோம்? டியோடினம். அறிவு அட்ரினல் நார் அட்ரினல் சுரக்க செய்தல். சுரப்பி இது ஹார்மோன் சுரக்கிறவர் அட்ரினல் சுரப்பி. சிறுநீர் பை சுருங்க செய்தல், விரிவடை செய்தல். இதெல்லாம் வந்து யார் செய்கிறா? தானியங்கி நரம்பு மண்டலம் அவங்களே செய்கிறாங்க ஆர்டர் போட்டு. அதுமாதிரி தானியங்கி நரம்பு இல்லாமல் இன்னொருத்தர் யார் உடல் உறுப்புலாம் கட்டுப்படுத்துகிறவர்? யார் சொல்கிறீங்களோ? வெயினா? அதானுங்க வெயினா. ஹார்மோன்கள் உடல் உள் உறுப்புகளை கட்டுப்படுத்துகிறவர் யார்? ஹார்மோன்கள். பார்த்தோம்ல எத்தனை தடவை சொல்கிறது. இருமுறை நியூரான்கள் காணப்படும் இடம். பார்த்தல், கேட்டல், நிறைவுத்திறன், பேசுதல், அறிவு கூர்மை மற்றும் சிந்தித்தல் ஆகிய செயல்கள் இடத்தை கொண்டது. மூளை. அனிச்சை செயலும்போது அனிச்சை வில்லை உருவாக்குபவை. கரெக்டு. இந்த வில்லு பார்த்தோம்ல ரவுண்டு, உணர்வேற்பி எடுத்துகிட்டு போகுது, தண்டு வடத்துக்கு போகுது, அங்கேருந்து தசைக்கு வருது. அதான் இந்த வில். சரியா? டென்ட்ரான் செல் உடலத்தை டேஸ் தூண்டலையும் ஆக்சான் செல் உடலத்திலிருந்து டேஸ் தூண்டலையும் கடத்துகிறது. டென்ட்ரான் செல் உடலத்தை நோக்கி டென்ட்ரான், ஆக்சான் வெளியே. டென்ட்ரான்னா இது தலை எங்கே இருக்குல்ல, அது நாராக இருக்குல்ல, இதுதான் டென்ட்ரான்ஸ். உடலுக்குள்ளே செலுத்தும். ஆக்சான் வெளியில் அனுப்பும். கரெக்டா? மூளை உறைக்குள் வெளிப்புறமாக காணப்படும் உரையின் பெயர். மூளை உரையினுள் வெளிப்புறமாக இருக்கு. டியூராவா? பாருங்க, பார்த்து சொல்லுங்க. வெளிப்புற உரைக்கு பேர் என்னது? டியூரா மேட்டர். உள்ள இருக்கிறது அரக்கனாய்டு. மொத்தம் 3 இருக்குல்ல. பையா மேட்டரா? பையா மேட்டர். மையலின் உரை எங்கே இருக்கும்? ஆக்சானில். நரம்பு செல்லில் ஆக்சான் மேலே மையலின் உரை ஒரு சில இதில் போட்டு. மையலின் உரை போட்டிருந்தால் அது எப்படி இருக்கும்? வெள்ளையாக இருக்கும். டேஸ் இணை மூளை நரம்புகளும் டேஸ் இணை தண்டுவட நரம்பு காணப்படுது. 12 மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசை நார்களுக்கு தூண்டல்கள் கடத்தும் நியூரான்கள். கடத்து நரம்புகளா? அதுதான் வெளிச்சல்லா. மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசை நார்களுக்கு தூண்டல்களை கடத்தும் நியூரான்கள். யாரு? வெளிச்சல் நரம்புகள். மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளை இணைக்கும் நரம்பு பகுதி கார்பஸ் கலோசம். லெஃப்ட் கதுப்பு இல்லை ரைட்டு கதுப்பு ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஜவ்வு ஆமாவா? நரம்பு பகுதி. ரான்வீர் கணுக்கள் காணப்படும் இடம். ரான்வீர் கணுக்கள் ஆக்சானா? ரெண்டு இணைக்கிற இடத்துல அங்கே தான் அந்த திரவம் உருவாகுமா? வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் முகுலமா? கீழுள்ளவற்றுள் நரம்பு செல்களில் காணப்படாதது.
ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை, பசி எடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாட்டினை இழந்திருக்கிறார். அவர் கீழுள்ள மூளையில் எந்த பகுதி பாதிப்படைந்தாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது? ஹைப்போதாலமஸ். இப்படி தான் இது இந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டினே. அப்ளைடு தான். நம் உடலில் உள்ளவற்றுள் டேஸ் என்பது மிக நீளமான செல், நரம்பு செல். நியூரான்களில் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படும். டேஸ் நியூரான்களில். அதெல்லாம் விட்டுருங்க, இதை பார்த்து எழுதுங்க. இதெல்லாம் துலங்கல்கள் விளைவு, தூண்டல், தூண்டல் விளைவு என்ன நடக்கும்? துலங்கல், ரியாக்ஷன். செல் உடலத்தை நோக்கி தூண்டல்கள் கொண்டு சொல்ல யார்? டென்ட்ரான்ஸ். டென்ட்ரில்ஸா? ஆமாம், டென்ட்ரில்ஸ் சம்திங் அந்த மாதிரி. டென்ட்ரில்ஸ். தானியங்கு நரம்புகள் டேஸ் மற்றும் டேஸ் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுது. பரிவு, எதிர்பரிவு. சுருங்குதல் பரிவு, விரிதல் எதிர்பரிவு. அங்கே நியூரானில் டேஸ் எனும் நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுவதில்லை. யாரு யாரு அது? அந்த உறுப்பு எந்த உறுப்புன்னு கேட்குறேன், அதை சொல்லுங்க. என்ன விலங்கு செல்லில் மட்டும் இருக்கிறது இது? குழு தரம் சென்ட்ரியோல்கள். அதுதான். அதை வந்து என்ன, அந்த நியூக்ளியஸை பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோம். அது இதில் இருக்காது. அதனால் என்ன ஆகுது? செல் பிரிதல் நடக்காது. இதில் நரம்பு செல்லில். பெருமூளையின் புறப்பரப்பு டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றால் அதிகரிக்கிறது. புறப்பரப்பு மேடு பள்ளங்களால். கைடினா மேடு பள்ளத்தினாலமா? புறப்பரப்பு மேடு மற்றும் பள்ளம் ஆகியவற்றால் அதிகரிக்கிறது. அதுக்கு பேரா? சரி. மனித மூளையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி. மூளையில் மனித மூளையில் கடத்து மையம் தலாமஸ். அது தலாமஸ். சரியா தவறான கொடுங்க. டென்ட்ரான்கள் என்பவை செல் உடலத்திலிருந்து தூண்டல்களை வெளிப்புறமாக கடத்த நீளமான நரம்பு நாரிலை. அப்படியா? செல் உள்ளே தான் எடுத்துகிட்டு போகும், ஆக்சான் தான் வெளியில் எடுத்துகிட்டு போகும். பரிவு நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக செயல்படுது. அப்படியா? தவறு. வெளியில் தான் எடுத்துகிட்டு போவோம். மைய நரம்புலாம் ரெண்டே பேர் தான். ஒன்று மூளை, இன்னொன்று தண்டுவடம். அவ்வளோதான். பெருமூளை மனித உடலில் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் மையமாக ஹைப்போதாலமஸ் உள்ளது. சரியா? பெருமூளை உடலின் தனிச்சையான செயல்படும் செயல்களை கட்டுப்படுத்துது. பெருமூளை. மைய நரம்பு மண்டலத்தின் வெண்மை நிற பகுதிகள் மையலின் உரையுடன் கூடிய நரம்பு நாரில்களால் உருவானது. கரெக்டா? வெண்மைனா அதுதான் மையலின் உரை. மையலின் உரை இருந்தாக்கா மைய நரம்பு வெண்மை நிற பகுதி மையலின் உரை. மையலின் உரைனா என்ன அர்த்தம்? வெண்மையாக இருக்கும். உடலின் அனைத்து நரம்புகளும் மெனிஞ்சஸ் எனும் உரையால் போர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அப்படியா? இல்லை, மூளை தண்டுவடம் மட்டும்தான் மெனிஞ்சஸ், மற்ற நரம்புலாம் கிடையாது. மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மூளை தண்டுவட திரவம் வழங்குகிறது. கரெக்டா? கரெக்டு. உடலில் ஒரு தூண்டப்படக்கூடிய மிக துரிதமான பதில் விளைவை உண்டாக்குவது அனிச்சைவில். கரெக்டு. தூண்டப்படக்கூடிய மிக துரிதமான பதில் விளைவு அனிச்சைவில். அந்த பார்த்தோம்ல, இச்சைவில்லாம் லேட்டாகும். சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதில் முகுலம் முக்கிய பங்கு வகிக்கிறது. நீரில் நிசில் துகள்களா? நிசில் சைட்டானா? ஹைப்போதாலமஸ் சிறுமூளை
ஸ்வான் செல்கள் அதுக்கு பேர். புறாமை நரம்பு ஸ்வான் செல்களால் ஆனது. சரி. மைய நரம்பண்டலம் முழுவதையும் மூளை தண்டு வட திரவத்தால் நிரம்பி உள்ளது. கரெக்டா? ஆமாம். மூளை தண்டு வட திரவத்திற்கு எத்தகைய பணிகள் கிடையாது. எத்தகைய பணி இதை சொல்கிறான். பாதுகாக்கணும், அப்புறம் அவங்களுக்கு உணவளிக்கிறது, தண்டு வடத்துக்கும் மூளைக்கும். நமக்கு இருக்கா? டியூரா மேட்டர் மற்றும் பையா மேட்டர்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் கார்பஸ் கலோசம் அமைந்துள்ளது. தவறா? என்ன இருக்கு? இது மூளை பெட்டகத்தினுள் நிலையான உள் அழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது. அது தப்பு, இதுவும் தப்பு. அவ்வளோதான்.